ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னைக்குமே நம்ம குடும்பமும் தாத்தா குடும்பமும் ஒண்ணு சேராதுன்னு தெரிஞ்சிருச்சு. என்னடி ஆச்சு? இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன் மேலயும் அப்பா மேலயும் ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருந்தேன். ஆனா தாத்தா 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த மொத்த விஷயத்தையும் சொன்னதை கேட்டதும் எனக்கு உன் மேல மட்டும் இல்ல, அப்பா மேல கூட மரியாதை குறைஞ்சிருச்சு. எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ. எனக்கும் அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவரு சராசரி மனுஷனும் சுயநலவாதினும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடி பேசுற? என்ன வேணாலும் பேசு, அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாத. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும்? அதான் தாத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ என்னத்த புதுசா சொல்ல போற? என்ன தாத்தா சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்ல போறியா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கலிவர்தன் தங்கச்சி காஞ்சனான்னு ஒருத்தவங்கள அப்பாவுக்கு பேசி கல்யாணத்துக்கு நிச்சயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. காலையில கல்யாணங்கிற நிலைமையில உன்னை காதலிச்சதால யாருக்கும் சொல்லாம அப்பா பக்கத்து ஒரு கோவில்ல வச்சு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அங்க அந்த கல்யாணம் நின்னு போய் தாத்தா குடும்பமே அவமானப்பட்டு நிக்க, நீங்க 2 பேரும் யார பத்தியுமே கவலைப்படாம ஊரை விட்டு ஓடி வந்திருக்கீங்க. இதத்தானே நீயும் சொல்ல போற? நீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு யார பத்தியும் கவலைப்படாம ஹாயா இங்க கிளம்பி வந்துட்டீங்க. ஆனா அங்க இன்னும் அந்த காஞ்சனாவோட அண்ணன் கலிவர்த தன்னோட தங்கச்சிய அப்பா கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி தாத்தாவையும் தாத்தா குடும்பத்தையும் இப்ப வரைக்கும் அசிங்கப்படுத்தி அழிக்க நினைச்சிட்டு இருக்கான். தாத்தாக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும். இதெல்லாம் யாரால வந்தது? உங்க 2 பேரோட சுயநலத்தால தானே. இந்த லட்சணத்துல தாத்தா கிட்ட போய் நான் தான் உங்க பேத்தி, எங்க அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னாதான் நியாயமா இருக்குமா? இப்ப போதா குறைக்கு அதை விட ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. அப்பாவால ஏமாந்து வாழ்க்கையை இழந்துட்டு ஊரை விட்டு போன அந்த காஞ்சனா 30 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த ஊருக்குள்ள வந்துட்டா. காஞ்சனா வந்துட்டாளா? ஆமா, வந்தவ சும்மா வரல. பழைய பகைய கொஞ்சம் கூட மறக்காம பல மடங்கு கோபத்தோட வந்திருக்கா. நீங்க பத்த வச்சுட்டு வந்த நெருப்பு தான் இன்னும் அதிகமா அங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அவ சிதம்பரம் தாத்தா குடும்பத்துக்கு இனி என்னென்ன பிரச்சனையை கொடுக்க போறாலோ தெரியல. அந்த பாவம் எல்லாம் உங்களதான் வந்து சேரும். உங்களுக்கு எப்படிமா தாத்தாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டா மட்டும் போதும் நினைச்சீங்களா? ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாத்தா குடும்பம் எப்படி எல்லாம் கஷ்டப்படும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பீங்களா? அப்பா மேல நான் அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். இது அத்தனையும் தாத்தா சொன்ன உண்மைக்கு அப்புறம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அப்பா தாத்தாவை மட்டும் இல்லம்மா, நல்லவர் மாதிரி நடிச்சு என்னையும் ஏமாத்திட்டாரு. வேணா நர்மதா, உங்க அப்பா பத்தி அப்படியெல்லாம் சொல்லாத. வேற எப்படிமா சொல்றது? பெத்தவங்க மனச நோகடிச்சிட்டு எந்த பிள்ளைங்களும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. இந்த பாவம் உன்னோட அப்பாவோட போக போறது இல்ல. அது எனக்கு பின்னால என் புள்ளைக்குன்னு அது ஜெனரேஷன் ஃபுல்லா தொடரும். இத பார், நடந்த விஷயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான் உனக்கு தெரியும்.
இன்னொரு பக்கம் மறைஞ்சிருக்க. அது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீ ஏதாவது புதுசா கதை சொல்லி அப்பாவுக்கு முட்டு கொடுக்க பாக்காதம்மா.